அப்பர் சுந்தரர் ஆகிய நாயன்மார்களால் பாடப்பெற்ற ஸ்தலம் திருச்சேறை. காலம் காலமாக இருந்த வழிபாட்டு முறைகள் மாறி 11 வார வழிபாட்டு முறை இந்த கோயிலுக்கு வந்து சுமார் 15 வருடங்கள் ஆகிறது. 1991 வருடம் கோயில் குடமுழுக்கிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு பணிகள் நடந்தபோது ரிணவிமோச்ச லிங்கேஸ்வரர் சாமி சிலைக்கு கீழே ஒரு எந்திரம் கிடைத்திருக்கிறது. அதுதான் ருணகர எந்திரம். அப்போது கிடைத்த அந்த அதிசய எந்திரத்தில் இருந்த மந்திரங்களை ஒரு தனி பேப்பரில் எழுதி வைத்திருக்கிறார் குருக்கள் சுந்தரமூர்த்தி. எப்பொழுதும் கடவுளின் சிலைக்கு கீழே பத்திரப்படுத்தி வைக்கப்படுகிற அந்த எந்திரங்களை போல ருணகர எந்திரமும் சிலைக்கு கீழே பத்திரமாக இருக்கிறது. ஆனால் அந்த எந்திரத்தில் இருந்த அதிசய சக்திகளை புரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி குருக்கள் அது போன்ற ஒரு எந்திரத்தை பலருடைய ஆலோசனைகளை பெற்று கடவுள் சிலையின் பின்புறம் வைக்க முடிவு செய்திருக்கிறார். நினைத்ததை போன்றே 2004 வருடம் லிங்கேஸ்வரருடைய சிலைக்கு பின்னால் ஒரு ருணகர எந்திரம் வைக்கப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். திருச்சேறை கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் எந்திரங்களை வாங்கிக் கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பூஜிக்க சொல்கிறார் சுந்தரமூர்த்தி குருக்கள். அப்படி வழிபட்டால் கோயிலில் இருக்கின்ற லிங்கேஸ்வரர் அவர்கள் வீட்டுக்கே வந்து அருள் புரிவார் என்கிறார் குருக்கள். இன்றைக்கும் இந்த திருச்சேறை கோயிலில் தினசரி 50க்கும் மேற்பட்ட எந்திரங்கள் விற்பனையாவதாகவும் சொல்கிறார்கள். மக்களும் எந்திரங்கள் மேல் அதிக அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு 50 பேர் குறையாம வாங்கிட்டு போகிறாங்கம்மா, வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த கோயில் ஸ்தலத்தில் வந்து கடன் நிவர்த்தி ஆகுதுங்கிறது உண்மை. அதனால தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு போய் பூஜையில் வைப்பாங்க. பூஜையில் வச்சு அங்கே பூஜை ரூமில் வச்சுக்குவாங்க. இல்லைன்னா திருவாசிப்பட்டியில் நிலையில மாட்டிக்குவாங்க. கடன் தொல்லை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான குறைகளுக்கும் உடல்நலம் சரியாவதற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமென்றும் சொல்லி இந்த கோயிலுக்கு வருகிறார்கள் பக்தர்கள். இந்துக்கள் மட்டுமல்லாமல் மாற்று மதத்தினரும் இந்த கோவிலை நம்பி வருவது சிறப்பு. பல அதிசயங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த கோயிலின் அறக்கட்டளையின் உதவியால் மாற்றுத்திறனாளிகளுக்கான கருணை இல்லம் ஒன்றையும் நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து 11 வாரங்கள் திங்கள் கிழமைகளில் நடைபெறும் கடன் நிவர்த்தி பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான கடன்களும் தீர்ந்துவிடும் என்பதை இங்கு வந்திருந்த பக்தர்கள் கூறியதன் மூலம் தெரிந்து கொண்டோம். இதனைத் தொடர்ந்து சாய்பாபாவின் மீது தானாக பொழியும் அதிசய சந்தனத்தை பற்றியும் அந்த கோவிலில் நடைபெறும் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சாய்பாபா கோயிலை கட்டச் சொல்லி உத்தரவு போட்ட அம்மன் இரவில் சாய்பாபாவின் மேல் சந்தன மழை பொழிந்த அதிசயம். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அகத்தியர் அருவியில் பௌர்ணமி அன்று சந்தனமழை பொழியும் அதிசயத்தை நேரடியாக படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். அதேபோல் சென்னையில் மப்பேடு என்ற ஊரில் சாய்பாபா ஆலயத்தில் சந்தனமழை பொழிகிறது என்று கேள்விப்பட்டு நாங்கள் அங்கு விரைந்தோம். எப்பொழுதும் இது போன்ற அதிசயங்களும் அமானுஷ்யங்களும் கிராமங்களிலும்
அதனை ஒட்டியுள்ள ஊர்களில்தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையை ஒட்டியுள்ள ஊரில்தான் இந்த அதிசயம் நடந்திருக்கின்றது. ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ளது இந்த நித்திய சுரபி ஸ்ரீ அபிஷேக சாய்பாபா ஆலயம். நாங்கள் சென்ற நேரம் ஆலயமணி ஒலித்துக் கொண்டிருந்தது. சீரடியில் எந்த திசையில் பாபா கோயில் அமைந்துள்ளதோ அதேபோல் இந்த நித்திய சுரபி ஸ்ரீ அபிஷேக சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ளே நுழைந்தவுடன் ஒருவித அமைதி நிலவியது. இடதுபுறம் கலசங்களும் வலதுபுறம் சாய்பாபாவின் சிலைகளும் நம்மை வரவேற்றது. இந்த ஆலயத்தில் உள்ள சாய்பாபா சிலை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எங்கு நின்றாலும் சாய்பாபா உங்களை பார்ப்பது போலவே இருக்கிறது. சாய்பாபாவின் சிலை முன்பு ஆஞ்சநேயர் ஒரு தொட்டியில் படுக்க வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தனர். அப்பொழுதுதான் நாங்கள் பார்த்த அந்த அதிசய சந்தன மழை பொழிந்த இடத்தை பார்த்து அதிசயித்து போனோம். இங்கு என்ன நடக்கின்றது என்று அறிய முற்பட்டோம். நித்திய சுரபி ஸ்ரீ அபிஷேக சாய்பாபா ஆலயத்தை கட்டிய சரவண சுவாமிஜியை சந்திக்க சென்ற பொழுது அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு தியானத்தை முடித்த அவர் நேராக சென்று சாய்பாபாவையும் இடதுபுறம் இருக்கும் ஐஸ்வர்ய காளி சிலையையும் வணங்கிவிட்டு நம்மிடம் பேசத் தொடங்கினார். சரவண சுவாமிஜி 20 வருடங்களாக ஆன்மீக ஆராய்ச்சி செய்கிறார். தீவிர ஐஸ்வர்ய அம்மனின் பக்தர். தான் அம்மனின் மகன் என்றும் தன்னுடைய மனைவிக்கு அம்மன் அத்தை என்றும் கூறி ஆச்சரியப்படுத்தினார். 2014ஆம் வருடம் ஐஸ்வர்ய காளி அம்மனுக்கு கோயில் கட்ட தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது ஒரு வயதானவர் அந்த கோயிலுக்கு வந்து இங்கே தங்கிக் கொள்கிறேன் என்று கேட்டதற்கு சரவண சுவாமிஜி, இது கோயில், இங்கே கடவுளை தவிர வேறு யாரும் தங்கக்கூடாது, போய்விடுங்கள் என்று கூறிவிட்டார். அன்று இரவு ஐஸ்வர்ய காளி அம்மன் சரவண சுவாமிஜி கனவில் வந்து அவர் தங்கினால் தங்கிக் கொள்ளட்டும் என்றது. அடுத்த நாள் அதே பெரியவர் வந்து சரவண சுவாமிஜியிடம், அதான் சொல்லிட்டாங்கல்ல, நான் இங்கேயே தங்கிக்கிறேன் என்றார். அப்பொழுது புரியவில்லை அவருக்கு. அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பகலில் வந்தது சாய்பாபா என்றும் அவருக்கு இந்த இடத்தை கொடுத்து விடு என்றும் அம்மன் உத்தரவு போட்டிருக்கிறது. பிறகு அந்த கோயிலை இடித்துவிட்டு பாபாவுக்காக கோயிலை புதிதாக கட்டத் துவங்கி இருக்கின்றார். சரவண சுவாமிஜி எப்பொழுது சாய்பாபா சிலையை பிரதிஷ்டை செய்யலாம் என்று ஆலோசனை செய்திருக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு வயதானவர் வந்து, சீரடி சாய்பாபா கல்லறை மண் இது, பாபா சிலை பிரதிஷ்டை செய்யும் பொழுது சிலைக்கு அடியில் இந்த மண்ணை வை என்றும், விநாயகர் சதுர்த்தி அன்று சிலையை பிரதிஷ்டை செய்யுங்கள், பிறகு கும்பாபிஷேகம் செய்து கொள்ளலாம் என்று கோயில் கட்டும் மேஸ்திரியிடம் கூறிவிட்டு சென்று விட்டார்.